ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து புஞ்சை புளியம்பட்டி அந்த பஸ் ஸ்டாப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசி இன்டீரியர் அண்ட் வந்து அலுமினியமில் வந்து செமி மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்மளுடைய ஓகே எப்படி இருக்கிறது ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கே ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து கார்னர் சோஃபா, அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. பேக்கில் வந்து டபிள்யூபிவிசியில் வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் வித்து நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அழகாக வந்து இங்கே வந்து ஷோகேஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இங்கே பார்த்துட்டோம்னா இங்கே வந்து சிம்பிளாக டிவி கேபினட்ஸ் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். அவங்க இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே பேனல் வித்து ஒரு பாக்ஸு இந்த டபுள் கலர் காம்போவில் நம்ம இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம வாங்க போய்ட்டுருக்கோம். சில பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஒர்க்கிங் யூனிட் கேட்டிருந்தாங்க கஸ்டமர். சில ஒர்க்கிங் யூனிட் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஃப்ளூட்டட் பேனல் வித்து ஒர்க்கிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ப்ளஸ் நம்ம வந்து புக் செல்ஃப் வைக்கிறதுக்காக வந்து ஒரு டிசைன் சின்ன சிம்பிளாக கேட்டார். அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஒரு புக் செல்ஃப் வைக்கிற மாதிரி இங்கே வந்து ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து வால் பாக்ஸ் நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்காக வந்து வால் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக நீட்டாக அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ அப்படியே இங்கே பாருங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஸோ வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே ஆல்ரெடி பக்கத்தில் வார்ட்ரோப் இருக்குது. ஸோ வார்ட்ரோப்பில் வந்து இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸாக வந்து இருக்குங்கக்கோசம் என்ன பண்ணாங்கன்னா இங்கே வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்கள் ஃபுல் வாலில் வந்து மிரர் ஃபிக்ஸ் பண்ணி வித் ஃப்ளூட்டட் பேனல் அண்டு இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வந்து பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இங்கே கண்டினியூட்டி பண்ணி நம்ம இங்கே வந்து வாஷ் பேசன் பொறுத்தவரை என்ன பண்ணிருக்கோம்னா சின்னதாக வந்து ஸ்கொயராக காட்டாமல் சின்னதாக ஒரு பெண்ட் பண்ணி கீழே வந்து டபுள் டோர் ஸ்டோரேஜ் டோரு அண்டு மேலே வந்து வாஷ் பேசனுக்காக நம்ம வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து யூபிவிசியே தெரியாது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வுட்டில் கொடுக்கக்கூடிய ஃபினிஷிங் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம யூபிவிசியில் வரபடியே நல்லாவே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு. வாங்க இங்கே வார்ட்ரோப்ஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டபுள் வார்ட்ரோப்ஸுங்க, ரெண்டு வார்ட்ரோப்பில் வந்து மேலே வந்து லேப்ட் வித் வார்ட்ரோப் பாருங்கள். ஒயிட் கலரில் எவ்வளோ லக்ஸுரியாக இருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர்டு ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். சுகர் ஃபினிஷிங் சொல்லுவாங்க ஸ்ட்ரக்சரில். அந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். வித் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இங்கே பாருங்க ஸ்டோரேஜ் செல்ஃபு வித் லேக்கரோட பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸ்டோரேஜுக்கு நம்ம லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அழகாக வந்து உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீட்டாக நம்ம வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம காம்போ பாருங்கள். ஒயிட்டு வந்து நம்ம வந்து வார்ட்ரோப்பு லேப்டாப் வந்து ஒயிட்டு காம்போ பார்த்து நம்ம இங்கே ஒயிட் போட்டோம்னா ஒரே மாதிரி ஆயிரம். உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா வந்து ஃப்ளூட்டரில் வந்து நம்ம பேனல் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு வந்து டார்க் ஃபினிஷிங், அதாவது டீக்குட் ஃபினிஷிங் சொல்லுவாங்க, அந்த கலரில் கொடுத்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு டைனிங் ஹாலுங்க. டைனிங் ஹாலில் பார்த்துட்டோம்னா வாஷ் பேசன் பாருங்கள். வாஷ் பேசனில் வந்து இங்கே வந்து ஃப்ளூட்டரில் வந்து பேனல் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து இங்கே வாஷ் பேசன் அண்ட் வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து டோஸ் போட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்து மேலே வந்து லேப்ட் கவரிங் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பாருங்கள் ஃபுல்லாக அதே மாதிரி வந்து நம்ம வந்து லேப்டை வித்து உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்பு டபுள் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே டபுள் வார்ட்ரோப் ஃபுல்லாக ஸ்டோரேஜுக்காக ஒன்று, டோர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டோரேஜுக்காக கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு செல்ஃப் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் வந்து நீங்கள் 50 kg வரை நீங்கள் வெயிட் வைக்கலாம். அதனால் ஃபுல்லாக வந்து ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ ஹெவியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வித் லாக்கரும் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. சேம் தான் உங்களுக்கு இங்கே அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் வைத்து நம்ம வந்து டோர்ஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்துருக்கோம். வித் மேலே வந்து லேப்டாப் வந்து கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது நம்ம பிளாக் ஹேண்டில் போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் வந்து பேக்ரவுண்ட் பார்க்க அழகாக இருக்கும். இதே எஸ்எஸ் ஹேண்டில் போடுறத விட பிளாக்காக போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் அட்ராக்டிவ் நல்லா இருக்கும், உங்களுக்கு பார்க்குற நல்லாயிருக்கும். அதனால நம்ம இந்த டார்க்னஸ் வந்து இந்த ரோடில் போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் யூனிட் பார்த்துட்டிங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து 2 ட்ராவுங்க. சில 2 ட்ராவு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெலஸ்கோப்ஸில் ரொம்ப ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஹெவி டெலஸ்கோப்ஸ் நீங்கள் வந்து ஒரு ட்ராவலே நீங்கள் 25 kg வரை நீங்கள் வெயிட் வைக்கிறாங்க. ஃபுல்லாக ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்கோம்.
வித்து நம்ம வந்து பேக்கில் வந்து நீங்கள் ஃப்ரூட்டட் பேனல் வித்து மிரர் ஃபிக்ஸிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து இது அலுமினியமில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அலுமினியம் கிச்சனில் பார்த்துட்டிங்கன்னா அழகாக வந்து இந்த கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு கலர் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. க்ரீன் வித் நம்ம வந்து ஹேண்டில் பிளாக்ல கொடுக்குறப்போ அட்ராக்ஷன் ரொம்பவும் அழகாகவும் இருக்கும். அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இது பாருங்கள் டேண்டம் பேக் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். டேண்டமில் வந்து ரீங்கு எல்லாம் சாக் க்ளோசிங் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ டேண்டம் வந்து ஸ்டோரேஜ் கொண்டாலும் ப்ளைனு அண்டு சீட் கட்டிலோட நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அலுமினியம் கிச்சன்ஸுங்க, செமி மாடல் கிச்சன் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லி மாடலோட செமி மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா யூசேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும், லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு. நீங்கள் மாடல் கிச்சன் பண்ணுறத விட நீங்கள் செமி மாடலில் போகிறது பெட்டராக இருக்கும். ஸோ இது ஆயில் கேன் வைக்கிறதுக்கு கொஸ்டின் வந்து டேண்டமில் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மேலே அதே மாதிரி க்ளோசிங் தான். இங்கே வந்து வால் பாக்ஸஸ் வந்து நமக்கு கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். இது சாக் க்ளோசிங் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி தான் வால் பாக்ஸ் வித்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். வித் இங்கே பாருங்கள் இது எல்லாமே வந்து இங்கே செல்ஃப் இருக்குது பாருங்கள். அழகாக ஸ்டோரேஜுக்குள்ளான செல்ஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் கொடுக்கல நம்ம செல்ஃப் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் செமி மாடல் பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் டேபிள் டாப் மட்டும் போட்டால் போதும். ஸோ கீழே நீங்கள் சில பேர் கடப்பாக கல் வைப்பாங்க, பட் அந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இங்கே மாதிரி நீங்கள் மேலே வந்து கவுண்டர் டாப் மட்டும் போட்டால் போதும். நம்மளே செல்ஃப்லேருந்து ஒரு பேஸ்கெட்ஸ்லேருந்து பார்ட்டி சேஞ்ச் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இன்டீரியர் வந்து கண்டிப்பாக தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து அளவு தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த பெங்களூர்லேயும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட வந்து பிவிசி, யூபிவிசி அண்ட் அலுமினியம்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய ஒர்க் படிச்சிருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.